ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவ்யூலே பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, மட்டன் ஈரல் குழம்புங்க. தேவையான பொருட்கள்: மட்டன் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 5-6, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு. நான் இதுக்கு இப்போது 1/2 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை நல்லா அலசின பிறகு நான் இதில் குக்கரில் தாங்க இதை செய்ய போகிறேன். குக்கரில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும் ஒரு வேலையாக. ஈரலும் நல்லா வெந்துடும், அதுக்காக தான். ஸோ குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, எப்பயும் போல் நம்ம யூஸ் பண்ணுற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 5-6 கருவேப்பிலை உள்ளே போட்டு தாளிச்சிடலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ஸோ எண்ணெயிலே நல்லா வதங்கணும் வெங்காயம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்த அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் என்னோடய காரத்துக்கு ஏற்ப ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் மசாலா, அப்புறம் மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. அது கூட நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கி விடுங்க. அது கூட இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்த பிறகு நம்ம எடுத்து அலசி வச்சுருக்க நம்ம அந்த ஈரலை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நீங்கள் குக்கரில் எப்போ பண்ணாலுமே சரி, ஈரல் நல்லா வெந்துடும், நல்லா பூவாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட அழகாக ஊட்டிக்கலாம், ஈஸியாக சாப்பிடுவாங்க. நீங்கள் வடை சட்டியில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், குக்கரில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரே வேலையாக டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ நல்லா இதை கூட கிளறி விட்டுருக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது கூட நம்ம ஒரு 1/2 சில் அளவுக்கு தேங்காவை அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் போட்டுக்கோங்க, இல்லை வேணாம் அப்படின்னா தேங்காய் ஊற்ற தேவையில்லை. அப்படியே எடுத்து குக்கரை க்ளோஸ் பண்ணி நீங்கள் விசில் விட்டுக்கலாம். பட் இதில் நான் தேங்காய் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி செஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இது கொதிக்கட்டும். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி
விசில் வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஈரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும். சுட சுட ஆவி பறக்க மட்டன் ஈரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.